இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, அனைத்துலக அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை சிறப்பிக்க இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் மூன்றுமே கிறிஸ்து அரசரை பற்றிய வாசகங்களாக அமைந்திருக்கின்றன. தானியேல் இறைவாக்கினருடைய அவருடைய வார்த்தைகளிலே நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் மானிட மகனுக்கு ஆட்சி உரிமை வழங்கப்படுகிறது. அரசாட்சி அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கப்படுகிறது. இந்த ஆட்சிக்கு முடிவு இராது, இது என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு ஆட்சி என்று தானியேல் இறைவாக்கினர் மிக அழகாக நமக்கு விவரிக்கின்றார். அதுபோலவே இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்தூதர் யோவான் மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு தலைவர். மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் அவர் தலைவர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கே ஆட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று திருத்தூதர் யோவான் தன்னுடைய இன்றைய இரண்டாவது வாசகத்தில் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு வாசகங்களுமே ஆண்டவர் தான் நம்முடைய அரசர், அனைத்துலக அரசர், யூனிவர்சல் கிங் என்று பறைசாற்றுவதை நாம் கேட்கின்றோம். அப்படி கிறிஸ்துவை இந்த அனைத்துலகினுடைய அரசராக நாம் போற்றி புகழ்ந்து வாழ்த்துவதற்காக, அவரிடத்திலே நம்மை கையளிப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் நற்செய்தி வாசகம் நமக்கு வேறு ஒரு பரிமாணத்தை தருகிறது. அதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கின்றேன். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு பிலாத்துவின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்து ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்வி கேட்கின்றார். இயேசுவை கேள்வி கேட்கிறார், நீ யூதரின் அரசனா? ஆண்டவர் இயேசு, என்னுடைய அரசு இந்த உலகை சார்ந்தது அல்ல. என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்ததாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் கையளிக்கப்படாதபடி என்னுடைய போர் வீரர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல என்று அவருக்கு மறுமொழி கூறுகிறார். மீண்டும் பிலாத்து அவரிடத்தில், அப்படி என்றால் நீ அரசன் தானா? இரண்டாவது முறையாக கேட்கின்றான். ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது? அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாக, நீ அரசன்தான் என்பதை ஏற்றுக்கொண்டால் ரோமை பேரரசுக்கு நீ எதிராக செயல்படுகிறாய். ரோமை பேரரசுக்கு நீ துரோகம் செய்கிறாய் என்று பொருள். ஆகவே
உன்னுடைய வாய்மொழியாலேயே நீ ரோமை அரசுக்கு எதிரி என்பதை நீ அறிக்கையிடு என்பதற்காக ஒருவேளை பிலாத்து நீ யூதரின் அரசன்தானா என்று கேட்டிருக்கலாம். இன்னொரு விளக்கம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே, அதை இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திப்போம். நீ யூதரின் அரசனா? அப்படி என்றால் நீ உண்மையாகவே அரசன் தானா என்று கேட்கிற கேள்விகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? அரசருக்குரிய அடையாளம் எதுவும் உன்னிடத்தில் இல்லையே. அரசருக்குரிய அடையாளங்களே உன்னிடம் இல்லாத பொழுது நீ எப்படி யூதரின் அரசன் என்று சொல்லிக் கொள்வாய்? ஆமன் பாந்தவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அரசருக்குரிய அடையாளங்கள் என்ன? அதிகாரம், அடக்குமுறை, ஆடம்பரம், பணபலம், படைபலம், மக்கள் பலம், மக்கள் செல்வாக்கு, அடுத்தவர்களை ஆண்டு அடிமைப்படுத்துகின்ற ஒரு சக்தி, இவைகள்தான் ஒரு அரசருடைய அடையாளங்களாக அன்றைக்கும் புரிந்து கொள்ளப்பட்டன, இன்றைக்கும் புரிந்து கொள்ளப்படுகின்றன. ஒரு அரசர் என்றால், ஒரு தலைவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதிகாரம் உள்ளவனாக இருக்க வேண்டும், ஆற்றல் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை வென்று காட்டுபவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்ய வேண்டும், மக்களுடைய செல்வாக்கு மிக்கவனாக இருக்க வேண்டும், பணபலம் வேண்டும், படைபலம் வேண்டும். ஆனால் இது எதுவுமே ஆண்டவர் இயேசுவிடத்திலே கிடையாது. ஆகவேதான் நீ அரசரா என்று பிலாத்து இயேசுவை கேட்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அரசு எதிலே அடங்கி இருக்கிறது? இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்தூதர் யோவான் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். கிறிஸ்து அரசர் நம்மீது அன்பு கொண்டார், உண்மை. கிறிஸ்து அரசர் நம்மை விடுவித்திருக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அதுவும் உண்மை. ஆனால் எப்படி விடுதலை கொடுத்தார்? போரிட்டு எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரா? இல்லை. சிலுவையில் தன்னை கையளித்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார், மீட்பு கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். எனவே இதைத்தான் இன்றைக்கு நாம் உணர வேண்டும் என்று தாய் திருச்சபை இந்த வாசகத்தை, இன்றைய நற்செய்தியை நம்முடைய சிந்தனைக்கு வைக்கின்றது. ஆகவே பிலாத்து எதிர்பார்த்தது போல அரசருக்கான அடையாளங்கள் அவரிடத்திலே கிடையாது. அதிகாரம் இல்லை, ஆற்றல் இல்லை, பணபலம் இல்லை, படைபலம் இல்லை. ஆனால் அவரிடத்தில் ஒன்று மட்டும் இருந்தது. அவருடைய நெஞ்சமெல்லாம் அன்பு நிறைந்திருந்தது. அவருடைய நெஞ்சமெல்லாம் மக்கள் மீது கருணையும் இரக்கமும் பரிவும் நிறைந்திருந்தது. அந்த இரக்கத்தினால்தான், அந்த பரிவினால்தான் தன்னையே நமக்காக அர்ப்பணம் செய்து, தன்னையே நமக்காக கையளித்து அவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அரசாட்சி என்பது நமக்காக தன்னை அவர் கையளிப்பதில் அடங்கி இருக்கிறது.
பிலாத்து, நீ அரசன் என்று சொன்னால் உன்னுடைய அரியணை எங்கே எங்கே இருக்கிறது, உன்னுடைய சிம்மாசனம் என்று கேட்டிருந்தால் ஆண்டவர் இயேசு எந்த பதிலும் சொல்லி இருக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் அவருடைய அரியணை எது, அவருடைய சிம்மாசனம் எது என்று நமக்கு தெரியும். சிலுவைதான் அவருடைய அரியணை, சிலுவைதான் அவருடைய சிம்மாசனம். ஆகவே ஒரு ஆடம்பரமான அரியணையின் மீது அமர்ந்து நம்மை ஆட்சி செய்யவில்லை. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு உங்களையும் என்னையும் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் மீட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு மீட்பு நம்முடைய அன்றாட வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அடிமைத்தனங்களிலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து, தீமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார், சிலுவையில் தொங்கிய வண்ணமாக. ஆகவே அவருடைய அரியணை சிலுவை. உனக்கென்று மணிமகுடம் இருக்கிறதா? இருக்கிறது. முள்முடிதான் எனக்கு மணிமுடி. உனக்கென்று செங்கோல் இருக்கிறதா? செங்கோல் இருக்கிறது. ஆனால் அது தங்கத்தால் செய்து வைர கற்கள் பதிக்கப்பட்ட செங்கோல் அல்ல. அது ஆயனுடைய கைகளிலே இருக்கிறதே அந்த கோல், வளைந்திருக்கிற கோல். அது என்ன செய்கிறது? உயரமாக இருக்கிற கிளைகளை இழுத்து கீழே பிடித்து அதில் இருக்கிற இலைகளை பறித்து ஆடுகளுக்கு உணவளிக்கிறது. ஆகவே எனக்கு செங்கோல் உண்டு. ஆனால் அந்த செங்கோல் கைகளிலே பிடித்து கொண்டு உங்களை ஆட்சி செய்வதற்காக அல்ல, உங்களுக்கு உணவளிப்பதற்காக, உங்கள் பசி தீர்ப்பதற்காக, அதற்காக இருக்கிறது என்னுடைய செங்கோல், ஆயருடைய கோல். எனவே அன்புக்குரியவர்களே, இதை இன்றைக்கு நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தாய் திரு அவை விரும்புகிறது. இல்லை என்றால் நாம் ஒரு தவறான புரிதலோடு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருப்போம். கிறிஸ்து அரசர் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை நாம் மையப்படுத்தி இருப்போம். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இந்த அதிகாரத்தை மையப்படுத்துவதால் தான் யார் பெரியவர்கள், யார் பலசாலிகள் என்று ஒவ்வொருவரும் இன்றைக்கு நிரூபித்து காட்ட முயற்சி செய்து கொண்டிருப்பதனால் தான் மூன்றாம் உலக போர் வருகிற அபாயம் இன்றைக்கு அண்மையில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பணிவிடை புரிய வேண்டும் என்று தலைவர்கள் எல்லாம் நினைத்திருந்தால் இன்றைக்கு போர்கள் இருக்குமா, சண்டைகள் இருக்குமா, இரத்த வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுமா? நண்பர்களே, இதைத்தான் நாம் உணர வேண்டும். தலைவன் என்பவன் யார் என்பதை ஆண்டவர் இயேசு தெள்ளத் தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்மிடத்தில் எடுத்து காட்டுகிறார். மற்றவர்களிடத்திலே எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்களிடத்திலே அப்படி இருக்கலாகாது. உங்களிடத்திலே தலைவனாக இருக்க விரும்புகிறவன் தொண்டனாக இருக்கட்டும், முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் கடையனாக இருக்கட்டும், பணிந்து குனிந்து பாதங்களை கழுவட்டும். நான் உங்களிடையே பணிவிடை புரிபவனாகவே வந்தேன். அதுதான் என்னுடைய அரசாட்சி. என்னுடைய அரசாட்சிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு என்றால் இதுதான். நான் உங்களோடு இருக்கிறவன், உங்களுக்காக இருக்கிறவன், உங்களுக்கு பணிவிடை செய்கிறவன். அதுதான் என்னுடைய தலைமை பண்பு என்று ஆண்டவர் இயேசு அழுத்தம் திருத்தமாக நமக்கு குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிலாத்திடத்தில் ஆண்டவர் இயேசு பதில் சொல்லுகிற பொழுது, உண்மையை எடுத்துரைப்பதே என்னுடைய பணி. என்ன உண்மை? என்ன உண்மையை அவர் எடுத்துரைக்க போகிறார்? தந்தை கடவுளுடைய அன்பு, அதைத்தான் அவர் எடுத்துரைக்கிறார். அதுதான் உண்மை. அதற்குத்தான் அவர் சாட்சியம் பகர்கிறார்.
அவருடைய ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை பாருங்கள். அவருடைய என்ன பேசினார் என்பதை பாருங்கள். அவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் தந்தை கடவுளுடைய அளவில்லாத அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்தவர். ஆகவேதான் உண்மைக்கு நான் சாட்சியம் பகர்கிறேன், உண்மையை எடுத்துரைக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய கிறிஸ்து அரசருடைய தனித்துவம். இதுதான் அவருடைய தனித்துவமான பண்புகள். இப்ப இவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அன்பு, மக்களுக்காக எப்பொழுதும் தன்னையே கொடுக்கின்ற அந்த பண்பு, மக்களுடைய அடிமை விலங்குகளை அறுத்தெறிய அவர் பாடுபடுகிறாரே, முயற்சி எடுக்கிறாரே, அந்த ஒரு பண்பு நிலைத்திருக்க வேண்டும். இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற வேண்டும். இங்கே யாரும் அடிமைகள் இருக்கக்கூடாது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில். இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று நாம் எல்லோரும் பெருமையோடு பறைசாற்ற வேண்டும். ஆனால் ஏழைகள் இங்கே இருக்கிறார்கள், அடிமைகள் இங்கே இருக்கிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே நாம் என்ன கிறிஸ்து அரசரை நாம் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். அவருடைய அரசு இந்த மண்ணிலே வருவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதைத்தான் அன்புக்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து அரசரை நாம் ஏற்றுக்கொண்டால், அவருடைய அரசாட்சியினுடைய தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொண்டால், இன்றைக்கு நம்முடைய அடிமைத்தனங்கள் இருக்கலாகாது, ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாகாது. நம்முடைய சமுதாயத்திலே அன்புதான் ஒரே சக்தியாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவருக்கு பணிவிடை செய்வதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை வாழ வைப்பதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை நாம் நிறுவுவதற்காக நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் நாம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார்.